சமூக அநீதி. ஒரு மனிதரை காலில் விழ வைக்கிறது ஒரு அநீதி ஒண்ணு. அடுத்தது இவர்கள் பட்டியலின மக்களுக்கு நாங்கள் அதை செய்தோம் இதை செய்தோம். ஒரு பட்டியல் சமூகத்துடைய துறை சார்ந்த அலுவலர் அவரை தான் விழ வைக்கிறீங்க. என்னன்னா ஒரு துறைக்கு போறீங்க, அங்க நடக்குது, பேசுறாங்க, என்ன அதுல வேலையில குறைபாடு இருந்தால் நீங்கள் துறை ரீதியான நடவடிக்கை நீங்க மெமோ கூட கொடுங்க, என்ன டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க, துறை சார்ந்த நடவடிக்கை எடுங்க. அதை விட்டுட்டு அவருடைய கணவர் மன்னிப்பு கேட்கிறார். அதை நம்ம வீடியோ பார்க்குறோம், செய்தி ஊடகங்கள்ல வருது. என்னன்னா அந்த மன்னிப்பு ஏன்னு வெறும் வாயால கேட்டா போதுமா அப்படிங்கிறது. அப்ப அவர் வந்து தானா காலில் விடுறார். காலில் விடுன்னு சொல்லலை, ஆனா வாயால கேட்டா போதுமான என்ன அர்த்தம்? அப்ப அவர் வந்து காலில் விடுறது என்ன. இப்ப இப்படியான ஒரு கவுன்சிலருடைய கணவருக்கு அங்க என்ன வேலை? கவுன்சிலர் சொல்லலை, கவுன்சிலர் கணவர் அங்க என்ன வேலை? இப்படி இது மட்டும் இல்லைங்க, பழைய இதுல அப்படிதான். ஒன்றும் இல்லைங்க, ராஜகண்ணப்பன் என்ன பண்ணாரு? சாதி சொல்லி திட்டலையா என்ன அதிகாரி? ஆமா. பார்லிமெண்ட் அதே மாதிரி டிஆர் போல என்ன பண்ணாரு? பார்லிமெண்ட் உள்ள இவங்களை பேச அனுமதிக்கல, நேரம் கொடுக்கல அப்படிங்கிறத வெளியே வந்துட்டு பத்திரிகை ஊடகம் முன்னாடி என்ன பேசுறாரு?